Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.4. So exercise குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்ட் எல்லாம் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். So இந்த exercise ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா இந்த ஆறு ஃபார்முலாஸ் வச்சு தான் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா sin x plus y. So sin x plus y பாத்தீங்கன்னா sin x cos y plus cos x sin y. sin x minus y பார்த்தோம்னா sin x cos y minus cos x sin y. அதே மாதிரி cos x plus y and cos x minus y. cos x plus y பார்த்தோம்னா cos x cos y minus sin x sin y. cos x minus y பார்த்தோம்னா cos x cos y plus sin x sin y. tan x plus y tan x minus y பார்த்தோம்னா tan x plus y tan x plus tan y divided by 1 minus இங்க plus வந்தா இங்க minus வரும். So 1 minus tan x tan y. அதே மாதிரி tan x minus y பார்த்தீங்க அப்படின்னா tan x minus tan y இங்கேயும் அதே மாதிரி தான் மேலே மைனஸ் வரணும் கீழே ப்ளஸ் வரணும் டிவைடட் பை 1 ப்ளஸ் tan x tan y. ஸோ இந்த ஆறு ஃபார்முலாஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸசைஸை நம்ம கேரி பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் sin x which is equal to 15/17 and cos y equal to 12/13 0 less than x less than pi/2 0 less than y less than pi/2 find the value of sin x plus y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா sin x plus y இந்த டேர்மை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டேர்மை நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு sin x என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இன்னொரு ஒரு y டேர்ம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்முலா, அதில் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூவும் சரி ஒய்யோட வேல்யூவும் சரி எக்ஸ் இஸ் ஆல்சோ லெஸ் தென் pi/2 ஒய் இஸ் ஆல்சோ லெஸ் தென் pi/2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் அதாவது தீட்டா நம்மளோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ pi/2னா 90 விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 90 விட கம்மியாக இருந்தாலே அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும். அதே மாதிரி ஒய்யும் பார்த்தீங்க அப்படின்னா pi/2 லெஸ் தென் pi/2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும்போது நம்மளோட தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரியில் வரும். ஸோ சைனை பற்றி நம்ம இதில் கவலைப்பட வேண்டியது இல்லை, சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா sin x கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு மற்ற ஆறு ஐடென்டிட்டியும் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து sin xக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 15/17 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரையாங்கிளில் சைன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் இது நமக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் சைடுன்னும் போது இன்கேஸ் நான் இப்போ இதை தீட்டான்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆப்போசிட் சைடு. அப்போ இது வந்து 15, ஓகேங்களா? ஹைபாட்டன்யூஸ் வந்து 17. அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா √17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 17 ஸ்கொயர் என்னது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 to 20 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஸ்கொயரை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும், சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 17 ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 289, 15 ஸ்கொயர் பார்த்தோம்னா 225, சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 64ன்னு கிடைக்கும். √64 இஸ் நத்திங் பட் 8. ஸோ இந்த சைடுக்கான வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு, அது வந்து 8 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது சைன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, கொடுத்துருக்காங்க 15/17 சொல்லிட்டு. அப்போ cos x நம்ம எழுதலாம் இல்லையா? cos x பார்த்தீங்க அப்படின்னா adjacent side by hypotenuse, அப்போ வந்து 8/17. அதே மாதிரி tan பார்த்தோம் அப்படின்னா tan x which is equal to opposite side by adjacent side இல்லையா? ஸோ வந்து 15/8. இப்போ நம்ம வந்து sin x cos x அதுக்கான இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா sin y கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே லாஜிக் தான். இப்போ வந்து நான் sin y கண்டுபிடிக்க போகிறோம். sin y இதுதான் நமக்கு தெரியாது, பட் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா cos y தெரியும் கொடுத்துருக்காங்க. cos y என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12/13. இதுக்கு நம்ம இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோன்னா இதுதான் என்னோட தீட்டா. ஸோ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் எனக்கு ஹைபாட்டன்யூஸ் தெரியும் விச் இஸ் 13. அதே மாதிரி எனக்கு adjacent சைடும் தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா 12. இப்போ நான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே சேம் ஃபார்முலா தான், ஹைபாட்டன்யூஸ் மைனஸ் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் adjacent ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ 13 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா √169 மைனஸ் 12 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 144, ஓகேவா? ஸோ
இது நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 25 வரும். ஸோ ரூட் ஆஃப் 25 which is nothing but 5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த சைடும் கிடச்சிச்சு which is 5ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு இப்போ நான் sin y எழுதலாம். அப்போது sin y which is equal to 5 divided by 13 tan yயும் எழுதிடலாம் இல்லையா. ஸோ tan y which is equal to 5 divided by 12. இப்போ பாருங்க எனக்கு நான் இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா sin x தெரியும், cos x தெரியும், tan x தெரியும், sin y தெரியும், cos y தெரியும், அதே மாதிரி tan yயும் தெரியும். இப்போ நான் இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம sin x எல்லாமே கண்டுபிடிச்சிட்டதுனால இதுக்கு இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், sin x plus y which is equal to a plus bனாலும் x plus yனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாவை எப்படி எழுத போகிறோம்னா sin x cos y plus cos x sin y. ஓகேவா. ஸோ நமக்கு இப்போ ஆல்ரெடி என்னென்னு தெரியும் இல்லையா, sin xனா என்னன்னு தெரியும். sin xனா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ sin x பார்த்தோம் அப்படின்னா 15/17. அதே மாதிரி cos x இன்ட்டு போட்டுக்கோங்க, சாரி cos y பார்த்தீங்க அப்படின்னா 12/13. ஓகேவா. அப்புறமா ப்ளஸ் போட்டுக்கணும். cos x பார்த்தீங்கன்னா 8/17. அதே மாதிரி இன்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு sin y பார்த்தீங்கன்னா 5/13. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா. இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 17 × 13 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 221ன்னு வரும். மேலே அதே மாதிரி 15 × 12 பார்த்தீங்கன்னா 180 சரிங்களா. ஸோ 8 5s வந்து 40 வரும். அதே மாதிரி 17 × 13 வந்து பார்த்தோம்னா 221. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 220 divided by 221. ஓகேவா. ஸோ இப்போது sin x plus yயோட ஆன்சர் என்னது உங்களுக்கு 220 divided by 221. ஓகேவா. செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க cos x minus y. ஸோ இதுக்கும் நம்ம சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா cos x minus y which is equal to cos x cos y plus sin x sin y. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸ்னா cos xனா என்ன, sin xனா என்ன, எல்லாத்தையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ cos x பார்த்தீங்கன்னா 8/17. அதே மாதிரி cos y பார்த்தீங்கன்னா 12/13 ப்ளஸ் sin x பார்த்தீங்கன்னா 15/17, sin y பார்த்தீங்கன்னா 5/13. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். 17யும் 13யும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 221ன்னு வரும். 8 12s are 96. அதே மாதிரி 15 5s are 75. கீழே மல்டிப்ளை பண்ணோன்னா 221. கீழே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 96 + 75 பண்ணோன்னா 171ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 221. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தோன்னா tan x plus yன்னு இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா tan x plus tan y divided by 1 minus tan x tan y. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan x அங்கே என்ன கொடுத்துருக்காங்க 15/8ன்னு கொடுத்துருக்காங்க. tan y பார்த்தீங்க அப்படின்னா 5/12ன்னு இருக்குது சரியா. டிவைடட் பை 1 மைனஸ் இதுக்கு நெக்ஸ்ட்டு tan x வேணும் இல்லையா. ஸோ tan x பார்த்தீங்கன்னா அகெயின் 15/8ன்னு போடணும். அதுக்கப்புறம் tan y பார்த்தீங்க அப்படின்னா 5/12. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஆனால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கீழேயும் இதே டினாமினேட்டர் இருக்குன்றதுனால அதை ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை மெத்தடில் ஈஸியாக போட போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 × 12ன்னு வரும். ஸோ 15 × 12 வந்து 180. 5 8s are பார்த்தீங்கன்னா 40. 8 12s are பார்த்தீங்கன்னா 96 சரியா. டிவைடட் பை 1. ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ 8யும் 12யும் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 96 வரும். அதே மாதிரி 15 × 5ன்னு பண்ணணும். ஸோ 15 5s are 75. இங்கே 1 இருக்கிறதுனால 1 மைனஸ்ன்னு போட்டுக்கணும். இப்போ தனியாக நீங்கள் டினாமினேட்டரில் இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் திரும்பவும் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 180 + 40 எடுத்துக்கலாம். ஸோ 220ன்னு வந்துடும். ஸோ 220 டிவைடட் பை 96 டிவைடட் பை 1 மைனஸ்ன்னும் போது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 96 - 75 டிவைடட் பை 96ன்னு வரும்.
இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு டினாமினேட்டர்லையும் 96 இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 96லேருந்து 75 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 21ன்னு கிடைக்கும். ஸோ 220 டிவைடட் பை 21 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இதோட இந்த சம் முடியாது. தேங்க்யூ.